நம்ம நாட்டு கரன்சி யாருமே டூப்ளிகேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் வச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு லேயர் தான் யூவி லேயர். அதாவது நம்ம யூவி லைட்ல மட்டும் தான் பார்க்க முடியும். இதே நம்ம நாட்டுக்கு சில ஐட்டம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி வேற கண்ட்ரியில் அவங்க என்னென்னலாம் பண்ணிருப்பாங்க அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க பசி சீரிஸ்லேயே பார்க்காத சில விஷயம் நான் காட்ட போறேன். எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆச்சு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் பேர் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். நீங்க என்ன பண்ணுங்க, இங்கே லைவ் சப்ஸ்கிரைபர் கொண்டு வச்சிருக்கேன். அப்படியே அந்த டைம் பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. கமெண்ட் ரொம்ப நாளாக நம்ம இன்ட்ராக்ஷன் இல்லாமல் இருக்கும். அதனால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கரன்சியும் எடுத்து வச்சிருக்கோம். நம்ம கிட்ட என்னென்னலாம் ரெடி பண்ண முடியுமோ அதை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். உண்மையை சொல்லட்டுமா, இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமா இருந்தது 2000 நோட்டு தான். அதையும் தேடி கண்டுபிடிச்சு வந்து வாங்கிட்டோம். ஓகே, ஆஃப் ஸ்காட்ஸ் இப்போ எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சு வச்சிருக்கோம். 3 கிரேடாக பிரிச்சு வச்சிருக்கோம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றிலையுமே வந்து ஹிடன் லேயர்ஸ் வந்து கம்மியாக வச்சிருப்பாங்க. இப்போ வந்து நம்ம இந்தியன் கரன்சியில் ஒரு ரேஞ்ச் இருக்கும், அதை தாண்டி துபாய் கரன்சியில், அதை தாண்டி வந்து அமெரிக்க கரன்சியில் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா. அதை நாங்கள் பிரித்து வச்சிருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், அதோட கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும், அதோட ஒன்று கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும். அந்த மாதிரி கான்செப்ட்டில் பிரித்து வச்சிருக்கோம். அண்ட் அதை தாண்டி பழைய 500 ரூபா, கள்ள நோட்டு 2000 ரூபா முதற்கொண்டு தேடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 2000 ரூபா ரொம்ப கஷ்டமா இருந்தது, அதையும் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ இதுக்கு நம்மளுக்கு தேவை என்னன்னா இதுதான். ஸோ இது பேர் தான் யூவி லைட்டு. பெருசாக இருக்குல்ல, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அப்படி தான் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்ஸ் ஆஃப்னு சொன்ன உடனே இந்த லைட்டை போட்டு தான் வச்சிருப்பாங்க. அந்த யூவி ஃப்ளோரசன் அந்த பெயிண்டை வச்சு பெயிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. சொல்லுபாண்டி டீடைல்ஸ் வாங்கிக்கடா பளிச்சுன்னு இருக்கும். ஆனால் சிறுத்தியாக கண்ணு வலிக்கும். அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற கிளாஸ் தான் இது. யூவி பிளாக் பண்ணுற மாதிரியான கிளாஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ். இது என்ன பண்ணுன்னா, இது வந்து வர வெளிச்ச ரிஃப்ளெக்ஷனை மட்டும் நம்மளுக்கு கண்ணில் காட்டும். ஆனால் வந்து இதில் வர அந்த பிரைட்னஸ் வந்து நம்ம கண்ணை டிஸ்டர்ப் பண்ணாது. நான் உங்களுக்கு அப்படி பேசுகிறப்ப அந்த விஷயம் வந்திருக்கும், விஷுவல் வந்திருக்கும். அது பார்க்குறப்ப உங்களுக்கு ஐடியா வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த லைட்டை போட்டுட்டு ஒவ்வொரு கரன்சியாக அவங்கள்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கிரேடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டோட பழைய கரன்சி இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து US டாலரோட பழசு. இது புதுசு கிடையாது, ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா எங்கள்கிட்ட இதான் கிடச்சிது. அப்புறம் பிலிப்பைன் கரன்சி இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ரீலங்கன். அதுக்கப்புறம் நம்ம 500 ரூபா. இதுப்பா சாமி, இவ்வளோ கரன்சி இருக்குல்ல. ஆனால் எங்களோட டோட்டல் வெளிநாட்டு கரன்சியை கூட ஈஸியாக கலெக்ட் பண்ணிட்டோம். இது எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. கடைசியாக அதை எப்போ பார்த்தீங்க? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விடுங்க. ஓகேவா? நான் இப்போ நான் ஒரு பகல் டைமில் அதெல்லாம் காமிச்சிடுறேன். இதுக்கப்புறம் லைட் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு மிச்சத்தை காட்டுறேன். நீங்கள் அப்போ பார்க்கலாம். இப்போ லைட்ஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா தாளில் பார்ப்போம். தெரியுதா உங்களுக்கு? அந்த காந்தி தாத்தாவே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரசன்ட்ல அழகாக தெரியுது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே சின்ன சின்ன லேயர்ஸ் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கிழிப்பு போட்ட மாதிரி இருக்குல்ல. அப்படியே இப்படி திருப்பணும் அப்படின்னா நடுவில் ஒரு கம்பி இருக்கும்ல. அதுதான் சொல்லி ஏமாத்திட்டு இருப்பாங்க முன்னாடி. அது தெரிஞ்சாலே போதும் நல்ல நோட்டு. பட் ஆனால் ஊறப்பட டூப்ளிகேட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே இருக்க பில்டிங்ஸு அந்த டெக்ஸ்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக க்ளோ ஆகுது. பட் ஆனால் அந்தளவு ஆகலை. இதுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நான் பழைய 500 ரூபா எடுக்கிறேன். ஸோ அதை பாருங்கள், தெரியுதா? இந்த பழைய 500 ரூபாவில் இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டே வந்து அப்படியே மின்னுது. பட் ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவு எதுவுமே ரியாக்ஷன் நடக்கல. ஆனால் அதை தாண்டி இந்த இடத்துல அந்த 500 ரூபாயை சுற்றி வந்து பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இந்த பக்கத்தில் காந்தி போகிறாரு, அது அழகாக மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீடம் மாதிரி சுற்றி சூப்பராக தெரியுது. ஓகே, ஸோ இது வந்து புதுசுக்கும் பழசுக்கும் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இப்போ நான் காட்ட போறதெல்லாம் பெருசா ஒண்ணுமே தெரியாது. இது வந்து US கரன்சி. நீங்க கோச்சிக்கு தேவையில்ல. ஏன்னா US கரன்சி வந்து பாத்தீங்கன்னா நாங்க எடுத்துட்டு வந்து பழசு. இந்த பழசுல எங்களுக்கு எதுவுமே தெரியல, புதுசு எங்களுக்கு கிடைக்கல. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பிலிப்பைன்ஸ். இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஸ்பெஷல் யூவி லேயர்ஸுமே இல்ல, யூவி லேயர்ஸ். ஓகே, அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கன் கரன்சி. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா அழகா அவங்க டான்ஸ் ஆடுற மாதிரியான ஒரு இது இருக்கு பாத்தீங்களா. ஸோ பரதநாட்டியம் அது அப்படியே அழகா ஃப்ளோரசன்ல தெரிய மாதிரி வச்சிருக்காங்க. அதுல அந்த வேலைப்பாடுகள் பார்த்தப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இந்த பக்கம் வந்து அந்த நம்பர் தெரியுது. அதை தாண்டி வந்து 100 ரூபா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரூபான்றது நான் சொல்லல, நம்ம பாசிக்காக அந்த கணக்கில் சொல்லிக்கிட்டேன். இப்போ இங்கே ஒரு ஸ்ட்ரிப், இங்கே ஒரு ஸ்ட்ரிப். ஓகேவா? இப்போ நான் வந்து ஓரளவு உங்களுக்கு வந்து என்னென்ன காமிச்சிருப்பேன் அப்படின்னா இந்த ஐட்டத்தெல்லாம் காமிச்சிருப்போம். ஓகேவா? இப்போ நான் அப்படியே டூப்ளிகேட் நோட்டை காட்டுறேன். அப்படியே மறந்து போயிருவீங்க பாருங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 நோட்டு இருக்கு. ஓகேவா? இதில் ஒன்று வந்து கள்ள நோட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நல்ல நோட்டு. இது ரெண்டுத்துல தூரத்துலேருந்து பார்த்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் யூவி கீழே வச்சு காட்டுறேன். லைட்டாக இம்ப்ரெஸ் ஆவீங்க, ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆவீங்க. நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன். நமஸ்கார், ரெடியாக இருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் நோட்டு. ஸோ இதுக்கு உண்டான அந்த வேலைப்பாடுகள், அந்த யூவி ஹிடன் லேயர்ஸ் எல்லாம் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் நோட்டு. மட்டமான ஒரு நோட்டு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஐ மீன் இப்படி தெரியாது. கலர் நோட்டு எல்லாமே அட்வான்ஸாக பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப கேவலமான ஒரு நோட்டு. பட் ஆனால் இது நம்ம நோட்டு. ஓகேங்களா? இதில் வந்து எந்த அளவு அந்த இதெல்லாமே இருக்குது. இதில் வந்து அதெல்லாம் எதுவுமே இருக்காது. பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த நோட்டில் இதுதான் ரொம்ப பளிச்சுன்னு தெரியுது. பார்த்தீங்களா? 5 நோட்டு வச்சுருக்கோம். எப்படி ஜொலிக்குது பார்த்தீங்களா? பாருங்க, இந்த மொத்த எத்தனை நோட்டு கலந்து வச்சாலும் இது ஒன்றே ஒன்று பளிச்சுன்னு தெரிஞ்சிருது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஸ்டேஜுக்கு போக போகிறோம். இது கொஞ்சம் அட்வான்ஸான நோட்டு. இதில் வந்து கொஞ்சம் வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் வந்து நான் இன்னொன்று எக்ஸ்ட்ரா விஷயம் சொல்ல போகிறேன். அதுக்கடுத்து ஃபைனலில் ஒன்றும் சூப்பராக இருக்கும். அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்ச்க்கு அமௌண்ட் ரெடி ஆகிடுது. நான் சொன்ன மாதிரி இதில் வந்து எக்ஸ்ட்ரா டீடைல்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ இவ்வளோ அமௌண்ட் இருக்குது. இது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு ஒரு 200 ரூபா 300 ரூபா கிட்டலாம் வித்தியாசம் வர கரன்சி எல்லாமே இருக்குது.
ஏன்னா கரன்சின்றது நமக்கு அமௌண்ட்ன்றது அவ்வளோ தேவை. ஏன்னா ஜாப் அப்படி இதாக இருந்தால் தான் நம்ம லைஃப்பில் அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெரியாத விஷயம் இருக்கும், இல்லை ஒரு விஷயத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம அந்த இன்ட்ரெஸ்ட்டை வச்சு கற்றுக்கிட்டு அந்த ஜாபுக்கு போகலாம் இல்லையா? இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஜாவா, பைத்தான் ஏதாவது ஒரு வகையில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதை நீங்கள் தேடி படிக்கணும். அப்படி படிக்கிறதுக்கு ஒரு நல்ல நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்குது. அப்படி ஒன்று தான் நான் சொல்ல போகிறேன். அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி எடுவர்ஸ். இப்போ நார்மலாக ஒன்று படிக்கணும்னு வச்சுங்களேன், இதில் இருக்க பெரிய மைனஸ் என்னன்னா நம்ம ஒன்று படிப்போம், ஆனால் இண்டஸ்ட்ரியில் அது வேற ஒன்று இருக்கும். விண்டோஸ் 7 பற்றி படிச்சுட்டு இருப்போம், ஆனால் விண்டோஸ் 10 வந்திருக்கும். நம்ம அந்த மாதிரி தானே படிச்சுட்டு இருப்போம். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் இப்போ என்ன நடக்குதோ அதை அவங்க டைரெக்டாக கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிலபஸாக வச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லை. என்ன தேவையோ அதை நீங்கள் டேரெக்டாக படிக்கிறப்ப நீங்கள் அங்கே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி டீச்சர்ஸ், ஸ்டாஃப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, 25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களை கொண்டு வந்து உங்களுக்கு சொல்லி தராங்க. அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே நிறைய ப்ளஸ் இருக்கும். இந்த மாதிரி விஷயம் எல்லாமே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 100% ஜாப் பிளேஸ்மெண்ட்டுக்கான அசிஸ்டன்ஸ் அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிகல் கிளாஸஸ் தராங்க. அண்ட் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் தான் கிளாஸஸ் இருக்கும். லைவ் கிளாஸஸும் இருக்கு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணி அது கூட போய்க்கலாம். இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி. இப்போ இனிஷியலாக இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இல்லைனா கூடமே இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 0 காஸ்ட்ல இஎம்ஐ ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதனால வந்து நீங்கள் உள்ள போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிப்படியாக காசு கட்டிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம நீங்க ப்ரோக்ராம் கத்துக்கணும், அதை வச்சு ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் நான் அதை பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காம அதை போய் செக் பண்ணி பாருங்க. ஏன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்கலாம், அண்ட் அதை வச்சு ஒரு ஏர்னிங் கிடைக்குதுன்னா நல்ல விஷயம் இல்லையா? ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ நான் க்ளோஸ் அப்ஸ் காட்டுறேன். இதோ பாருங்க, இது வந்து செகண்ட் கிரேட். ஓகேவா? ஐ மீன் கிரேட் எல்லாம் நாங்க பிரிச்சது தான். நாங்க ஒரு கரன்சியை பார்க்குறோம், அதில் எங்களுக்கு என்னென்ன தோணுதோ அந்த விஷயத்தை மட்டும் நாங்கள் அப்படி பிரிச்சு வச்சிருக்கோம். நீங்க ஒன்னே ரொம்ப பெருசாலாம் யோசிக்க தேவையில்ல. இதில் காட்டுறேன் பாருங்க. இதில் என்னென்ன கரன்சி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சைனாவோட கரன்சி இருக்கு, அதுக்கப்புறம் குவைத்தோட இருக்கு, சவுதியோட இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஓமனோட இருக்கு. இதெல்லாம் கரன்சி எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதோட ஹிடன் லேயர்ஸ், அந்த யூவி லேயர்ஸ் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா சவுதியோட கரன்சி தெரியுதா உங்களுக்கு? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஒரு பூ மாதிரி ஒரு டிசைன், ஆக்சுவலாக பூவா இது என்னன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இப்படி திருப்பணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஓ மாதிரி ஒரு சிம். ஆக்சுவலாக இதோட கரன்சியோட வேல்யூன்னு நினைக்கிறேன். இதோட ருபீஸ்லையா இல்லை என்ன கணக்குன்னு தெரியல. உங்களுக்கு ஐடியா இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியன் கரன்சியில் இருந்தது பார்த்தீங்களா, கிழிப்பு போட்டிருந்தாங்கல்ல, ஸோ சின்ன சின்னதாக ஒரு மாதிரி ஸ்க்ராச்சஸ் மாதிரி இருக்கும். அது வந்து இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று அப்படின்ற மாதிரி இருக்குது. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா 4 பக்கமும் இப்படி ஒன்று இப்படி ஒன்ற மாதிரி வச்சிருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அதில் இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜில் வச்சிருக்கோம். ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் அரபு எமிரேட்ஸ். ஸோ இதில் வந்து இந்த பக்கம் ஒன்றுமே இல்லையா, ஆனால் இந்த பக்கம் திரும்புறப்ப வேற லெவலாக இருக்குல்ல. இந்த பக்கம் வந்து அந்த நம்பர்ஸை வந்து இதில் வந்து க்ளோ ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இதோ பாருங்க, அதே தான், அதே சிம்பிள் இங்கே இருக்குது. இது என்ன ஐடியா வரல. அதுக்கப்புறம் இது அவங்களோட முத்திரை நினைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அரசு முத்திரை. ஸோ அதே மாதிரி இங்கே ஒன்று வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹெட் ஆஃபீஸ்னு நினைக்கிறேன். இது பருந்தா கழுகான்னு தெரியல, பட் ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுனாலும் ஒரு இது சொல்லுங்க. இது பார்த்தீங்களா? ஸோ இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் அதிகமாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இது என்ன கரன்சின்னு ஐடியா வருதா? சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. இதில் வந்து எதுலையுமே இங்கிலீஷில் போடவே இல்லை. ஸோ இங்கிலீஷில் இந்த கரன்சி அப்படின்ற மாதிரி மென்ஷன் எதுவுமே இல்லை. இந்த இடத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று போட்டிருக்குல்ல. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ். ஆக்சுவலாக எல்லாமே பழசு, புதுசில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்றது ஐடியா இல்லை. பட் ஆனால் இது நல்லா இருக்குல்ல. இந்த இது பார்க்குறப்ப அப்படியே ஒரு மாதிரி பழிச்சுன்னு. ஓகே, இதை அப்படியே பாஸ் பண்ணிட்டு 1-2 கரன்சி இருக்கு. அதான் இன்னொரு விஷயம் இருக்கு. ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் சொல்றேன். இப்போ நம்மளோட கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல முதற்கொண்டு இந்த மாதிரி யூவி ஹிடன் லேயர்ஸ் வச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் அங்கே ரேண்டமா பேன் கார்டு ஒன்று செக் பண்ணோம். அதுல பாக்குறப்ப தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட அந்த சிங்க முத்திரை இருக்கு பாத்தீங்களா, அதை அழகா இன்விசிபிளா வச்சிருந்தாங்க. நார்மல் கண்ணுக்கு சுத்தமா தெரியல. நீங்க இந்த யூவி ஹிடன் லேயர்ல பாக்குறப்ப தான் படிச்சுன்னு தெரிஞ்சது. இதை பாக்குறப்ப தான் இன்னொரு ஐடியா வந்து நம்ம கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்ல என்னலாம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தனி சீரிஸா இன்னொரு வீடியோவா போடலாமான்ட்டு ஒரு ஒப்பீனியன் மட்டும் சொல்லிட்டு போயிருங்க. இப்போ ரெண்டை பார்த்துட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு போயிடும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓமன் அப்படின்ற ஒரு கண்ட்ரியோட கரன்சி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டாம்பூச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் அழகாக ஃப்ளோரசண்டாக ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. அப்படி இந்த பக்கம் திரும்புகிறோம் அப்படின்னா நம்ம இந்தியன் ருபீஸில் நடுவில் கோடு பளிச்சுன்னு தெரியும்ல, அது போட்டிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி இது உள்ள சில டெக்ஸ்ட் இருக்குது. இது உங்களுக்கு லைட்டாக காட்டுறேன், ஒரு ஐடியா வரும். அதை மட்டும் அப்படியே பார்த்துங்க. அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்லேயே கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கரன்சி தான். பல இருக்கா. ஆக்சுவலாக ரொம்ப காஸ்ட்லியான கரன்சி. இது ₹1 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 230 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அது குவைத் ஒரு தினார், அதை கணக்கு சொல்கிறேன் நான். அந்த கரன்சியை சுற்றி புள்ளியாக கோடு கூட அவ்வளோ ஐட்டம் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் அதை தாண்டி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடு ஃபீல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திக்காக இருக்குது. அப்படிங்க போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் அவுட் ஆகிட்டே இருக்கா. இந்த இடத்துல அவங்களோட முத்திரை, அதை தாண்டி வந்து ஊறப்பட்ட ஹிடன் லேயர்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாப்புக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 கரன்சியுமே வேற லெவலாக இருந்தது. அண்ட் இதை நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய யூவி லைட் செட்டப்பில் தான் பார்க்கணும் அவசியம் கிடையாது. நம்ம அழகாக சின்ன வயசில் வந்து ஒரு பெனில் எழுதி பிட்டு பெனாக யூஸ் பண்ணுவோம்ல, அதில் அடிக்கலாம். இல்லைனா நம்ம முன்னாடியே வந்து யூவி லைட்டை வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தோம்,
அதை வச்சு கூட நீங்கள் செக் பண்ணலாம். நான் அந்த வீடியோவோட லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே லிங்க்கில் வந்து அஃபிலியேட் லிங்க் தரேன். உங்களுக்கு வேணும்னா அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி இதுமாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக நாங்கள் ஒன்றும் இதை வந்து பார்த்தீங்கன்னா டீகோட்லாம் பண்ணலை, இப்படிலாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதை நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், அதை அப்படியே காமிக்கிறோமே தவிர எந்த விஷயமும் நான் இதில் சொல்ல வரல. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 கரன்சி நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக இதை ஏன்டா ஃபஸ்ட்டில் வச்சேன்னு கேட்பீங்க. ஆனால் தெரியுதா ஒரு ஃபுட்பால் மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கா? நார்மலாக பார்க்குறப்ப இங்கே ஒரு ஆள் இருப்பான். உங்களுக்கு இந்த விஷயம்ல தெரியாது, நான் பின்னாடி ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியும் ஒரிஜினல் விஷயம். நார்மல் டைமில் அழகாக இங்கே வந்து ஃபுட்பால் அடிக்கிற மாதிரியான ஒரு போஸ் இருக்கும். அதில் அழகாக ஃபுட்பாலை மட்டும் ஒரு கிரியேட்டிவாக எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அதுக்கப்புறம் இந்த விஷயம்லாம் நார்மலாக தான் இருந்தது. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. பட் ஆனால் இந்த ஒரே ஒரு விஷயம் அழகாக அந்த ஃபுட்பாலை மட்டும் ஒரு மாதிரி ஹைலைட் பண்ணி காமிச்சது நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் நார்மல் லைட்டோட டக்குன்னு யூவி லைட்டுக்கு இதுக்கும் போயிட்டு வர்றப்ப அதோட விஷனே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்க, நான் ஆஃப் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ நார்மலாக பார்க்கறதுக்கு ஒரு நோட்டு மாரி இருக்கு இல்லையா? இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன், அப்படியே டக்குன்னு ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவோடது. ஆனால் இதில் லக்குன்னு தெரியுமா, இந்த மாதிரி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அது எல்லாமே புது கரன்சி, ஆல்மோஸ்ட் புது கரன்சி. அதனாலேயே என்னமோ தெரியல, நல்லா வேற லெவலில் அமைஞ்சிருச்சு. இப்போ மலேசியா கரன்சியை பார்ப்போம். இங்கே பார்க்குறப்ப என்ன தெரியுது, தலைவர் இருக்காரு, அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூ இருக்குது, இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரீனம் இருக்குது. லைட்டாக உத்து பார்த்தா தான் உங்களுக்கு அது மாதிரி இருக்கும். இப்போ லைட் ஆஃப் பண்ணுற பாருங்க, மேஜிக்கா டடா தெரியுதா? இது எல்லாமே நார்மலாக தெரியும். அந்த ஃப்ளவர் பூ மட்டும் பளிச்சுன்னு இருக்கும். அதை தாண்டி இங்கே ஒரு சின்னதாக ஒரு டீட்டெயில் ஏதோ வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாருங்க, வேற லெவலாக இருக்குல்ல? ஸோ இதை லைட்டை ஆஃப் பண்ணி இருக்கிறப்ப, இந்த யூவி லைட் வந்து நார்மலாக இல்லாதப்ப பகல் டைமில் பார்க்குறப்ப எப்படி இருந்தது, இதை எப்படி இருக்குன்றத பாருங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது இது பார்க்குறப்ப. அதுக்கு அடுத்தது நம்ம துபாய் போயிருந்தோம்ல, அங்கேருந்து எடுத்துட்டு வந்த கரன்சி. இது ஆக்சுவலாக நான் வச்சிருந்த கரன்சி. இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தினார் அப்படின்னா ஒரு 19லேருந்து 20 ரூபா 22 ரூபா கிட்ட வரும். இதை பார்க்குறப்ப உங்களுக்கு பெருசாக எந்த விதமான வித்தியாசமும் தெரியாது. நார்மலாக ஒரு ரூபா மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை ஆஃப் பண்ணுறோம் பாருங்க, பாருங்க. இந்த பக்கம் கூட ரொம்ப நார்மலாக இருக்கும். ஆனால் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டோட்டல் அந்த பேப்பரே க்ளோ ஆகிற மாதிரி இருக்குல்ல, வேறலாம் இருக்கு. ஸோ அந்த சின்ன அந்த வந்து லேயர் முதற்கொண்டும் கரெக்டாக வச்சு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிளுக்கு மேலே ஒரு ஷேடு மாதிரியே கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, ஃபைனலா இந்த டோட்டல்லே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதுதான். இது ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கத்தாரோட 1 ரியால். ஓகேங்களா? இதுல இந்த கரன்சியை நார்மலா பாக்குறப்ப அழகா இருக்கும். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு பூ மாதிரி டிசைன் கொடுத்துருப்பாங்க. இன்டெல் ப்ராசஸ் எல்லாம் ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்களா, சொல்லிக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி உள்ள ஏதோ 3D இமேஜ் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி இருக்கும். அது எப்படி திருப்பினாலுமே அப்புறம் உள்ள என்னமோ ஓடுற மாதிரி இருக்கும். கரன்சி பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீட்டா ஸ்டைலா இருக்கும். ஸோ இப்போ யூவி விஷன்ல பார்த்துப்போம். ஒரு தடவை பாத்துங்க, இப்படிதான் இருக்கும். ஸோ இப்போ நான் அதை அப்படியே ஆஃப் பண்றேன். பாருங்களா, பேப்பர் ஆல்மோஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் அவ்வளோ டீட்டெயில்ஸ். ஆக்சுவலாக எனக்கு இதை பார்க்குறப்ப தான் ஏதோ சைனா கரன்சி மாதிரி இருக்குது. சைனாவில் பழைய படத்தில் இந்த மாதிரி கலரில் தான் டிராகனுக்கு மேலே கொடி கம்பி அதெல்லாம் அடிச்சு விட்டுருப்பாங்க. பட் ஆனால் சைனா கரன்சியில் அந்த டீட்டெயில்ஸ் இல்லை. இதில் எவ்வளோ இருக்குது பாருங்களேன், அப்பா. ஓகே, ஸோ ஓரளவு எல்லாத்தையுமே காமிச்சிருப்பேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்பில் இருக்கிறது கொஞ்சம் புது கரன்சி. ஏன்னா எங்கள்கிட்ட அது மட்டும் தான் கிடச்சிது. நிறைய இடத்துல போய் கேட்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளிநாடு போகிறீங்கன்னா மட்டும் அந்த டைமில் தான் உங்களுக்கு அந்த நாட்டு கரன்சியே தருவோம்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இதை வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கவங்கள்ட்ட வாங்கிட்டு வந்தோம். உங்ககிட்ட வேறு ஏதாவது கரன்சி இருக்குது, நீங்கள் யூவி லைட்டில் அடிச்சு பார்த்து செக் பண்ணி நல்லா இம்ப்ரெஸ் ஆகிருக்கீங்க, இல்லை இதை செக் பண்ணி பார்க்கணும்னு ஐடியா இருந்ததுன்னா நம்ம இன்ஸ்டாகிராமுக்கோ இல்லை நம்மளுக்கு வந்து மெயில் பண்ணுங்க. நம்ம உங்கள்கிட்ட அதை கரன்சி இருந்ததுன்னா நம்ம அதை வச்சு இன்னொரு சீரிஸோ இல்லைனா வேறு ஏதாவது கூட இன்ட்ரெஸ்ட்டாக போடலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஐடியா வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நடுவில் சொல்லியிருந்தோம் இல்லையா, ராஜலட்சுமி எடிவர்ஸ் நம்ம ஸ்பான்சர். உண்மையாலுமே ஒரு நல்ல கான்செப்ட். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமிங் அதை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் ஏதாவது வந்து கற்றுக்கிட்டு அது மூலமா ஏர்ன் பண்ணணும், சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருங்க. மறக்காம போய் அதை ட்ரை பண்ணி பாருங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முடிச்சுக்கலாம்.